ரொம்ப நாள் அந்த chronic skin diseaseல இருக்கிறவங்களுக்கு இந்த தைலத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுதான் வெட்பாலை மரம். வெப்பாலை மரம். வெப்பாலை மரம் இங்கேயுமே இது ஸ்தல விருட்சமா இருக்கு. நிறைய பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா சுத்தி இந்த மரம் இருக்கும். ஏன்னா அவரோட வெப்பத்தை தணிப்பதற்காக பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இந்த மரம் வந்து பெருமாள் கோயில சுத்தி இருக்கும். நரசிம்மர் கோயில சுத்தி பெரும்பாலும் இருக்குங்க. மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக இருக்கு. சரிங்க, மருத்துவ ரீதியாக இதுல என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்டிபிக்கலா நிறைய விஷயம் இதுல இருக்கு. ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சூரிய புட கிடைக்குமா மேம்? நம்ம கிட்டயும் கிடைக்குது மேம். சூரிய புட தைலம்ன்றதான் இதோட பெயர். சித்த மருத்துவத்துல எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு பாருங்க. சூரிய பகவானோட ஒளிக்கதிர்கள் பட்டு செய்யக்கூடிய ஒரு தைலமா பாட்டு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இங்கே எனக்கு சொல்கிறது ஒன்று தாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தீங்கன்னா ₹1 காயின் எடுத்து உங்கள் பேர் யார் ட்ரீட்மெண்ட் எடுக்க வரீங்களோ அவங்க பேரை சொல்லி ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு நீங்கள் சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டி எங்கள் மேம் வைப்பாங்க. உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்றீங்க, எப்படி மருந்து எடுத்துக்கிறீங்கன்னு உங்களை ஃபாலோ பண்ணி உங்களை குணமாக்கி சீக்கிரமாக நீங்கள் நல்லா ஆனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேர் சொல்லி கோவிலில் போட்டுருவாங்க. இதுதாங்க இங்கே ஸ்பெஷல். அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இங்கே இதுதான். எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் அதுதான். இப்போ வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க. அது என்ன ப்ராப்ளம்னே அவங்கவுங்களுக்கே தெரியறதில்ல. திடீர்னு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது. எவ்வளோ மருந்து எடுக்கிறேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஒன்றுமே சரியாகலை அப்படின்னா அதுக்கு என்ன மூலிகை இருக்குது? அதுக்கு ஏதோ ஒரு மூலிகை மரம் வேறு இருக்கான். அது இத்தனைக்கும் ஆன்மீகத்தை வேற சேர்ந்து தான். என்ன மூலிகை மரம்? நம்ம ஸ்கின்னுக்கு இல்லை, ஸ்கின்னுக்கு எப்படித்தான் அந்த மூலிகை மரம் சரியாகுது தெரிஞ்சுக்கலாமா? மேம்கிட்ட கேட்டு வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போது நிறைய பேருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அது ரொம்ப முக்கியம் மேம். ஸ்கின்னு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு கூட ஸ்கின் ப்ராப்ளம் வருது. இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு மூலிகை மரம் இருக்கான். அதுவும் ஆன்மீகத்தை சேர்ந்துதாமே. அது என்ன மரம் மேம்? அது என்ன, எப்படி அது சரி பண்ணிக்கலாம்? நிறைய பேருக்கு இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல இருந்து செய்யக்கூடிய அந்த தைலம் ரொம்ப நாள் அந்த chronic skin diseaseல இருக்கிறவங்களுக்கு இந்த தைலத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுதான் வெட்பாலை மரம். வெப்பாலை மரம். வெப்பாலை மரம், ரைட்டியா டிங்டோரியா அப்படின்றது இதோடைய பொட்டானிக்கல் நேம். சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை மரம். ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா நிறைய முக்கியமான சிவாலயங்கள்ல, பெருமாள் ஆலயங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இது தலவிருட்சமாகவும் இருக்கு. திருவல்லீஸ்வரர் ஆலயம் பாடியில இதுதான் தலவிருட்சமா இருக்கு. சிவபெருமான் கோயில்ல நிறைய முனிவர்களால, முக்கியமா பரத்வாஜ முனிவரால பூஜை செய்யப்பட்ட சிவலிங்கம் இங்க இருக்கிறது. இந்த தலவிருட்சமும் பாத்தீங்கன்னா நிறைய தோல் நோய்களுக்கு அவர் மருந்தாக மக்களுக்கு இதை கொடுத்திருக்காரு. அதே மாதிரிதான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், பூவரசன் குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல, விழுப்புரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கேயுமே இது ஸ்தல விருட்சமா இருக்கு. நிறைய பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா சுத்தி இந்த மரம் இருக்கும். ஏன்னா அவரோட வெப்பத்தை தணிப்பதற்காக பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இந்த மரம் வந்து பெருமாள் கோயில சுத்தி இருக்கும். நரசிம்மர் கோயில சுத்தி பெரும்பாலும் இருக்குங்க. திருநீர்மலைக்கு போய் பார்த்திருப்பீங்க, அங்கேயும் நிறைய இந்த மரங்கள் இருக்கும். அப்ப அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கு, வெப்பத்தை குறைப்பதற்கு இந்த மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக இருக்கு. சரிங்க, மருத்துவ ரீதியாக இதுல என்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்டிபிக்கலா நிறைய விஷயம் இதுல இருக்கு. ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ பூஞ்சை தொற்று வராமல் இருக்கிறதுக்கு இந்த மூலிகை மரம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப பூஞ்சை தொற்றுனா இன்னைக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால எவ்வளோ பேர் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அந்த அரிப்பு ஏற்படுது பாருங்க. அது சொல்லவே முடியாது. நார்மலா என்னால உட்கார முடியலங்க, ஆஃபீஸில் போய் உட்கார முடியல, அரிப்பு அப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், நெருப்பு பட்ட மாதிரி எரியுது. வீட்டில் ஒருத்தருக்கு அந்த டீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிங்வார்ம் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, சரும பிரச்சனை எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கா ஏற்பட ஆரம்பிச்சிருது. ஸோ சருமத்தில் ரொம்ப அரிப்பு ஏற்படுறது, அப்படி கருப்பாக மாறிடுது,
நெருப்பு பட்ட மாதிரி, சில நேரம் ரத்த கசிவு, ஆமாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக மேம் இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஆமாம். தலையில இருந்து ஆரம்பிக்குது. ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலேயே தலைமுடி கொத்து கொத்தா உதிரும். இது டேண்ட்ரஃபா சொரியாசிஸான்னு நிறைய பேருக்கு தெரியாம அவதிப்படுறாங்க. ஸ்கேல்ப் சொரியாசிஸ், உடல்ல ஏற்படக்கூடிய அந்த சொரியாசிஸ் பிரச்சனைக்கு வெட்பாலை தைலம் ரொம்ப சிறந்தது. இது எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க வெட்பாலை தைலம். அது ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி. அதையும் நான் சொல்லிடுறேன். முடிஞ்சவங்க வீட்லயே செஞ்சுக்கலாம். சூரிய கிடைக்குமா மேம்? நம்ம கிட்டயும் கிடைக்குது மேம். சூரிய புட தைலம்ன்றதான் இதோட பெயர். சித்த மருத்துவத்துல எவ்வளவு அதிசயங்கள் இருக்கு பாருங்க. சூரிய பகவானோட ஒளிக்கதிர்கள் பட்டு செய்யக்கூடிய ஒரு தைலம். அப்ப அடுப்புல வச்சுலாம் இதை காய்ச்ச வேண்டாம். வெட்பாலை இலைகளை எடுக்கிறோம், தேங்காய் எண்ணெயில போட்டு அப்படியே வெயில்ல ஒரு 7 நாள் வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயோட நிறம் பாத்தீங்கன்னா நல்ல கரு ஊதா நிறத்துல மாறி அதனுடைய சத்து எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கிடும். சூப்பர். அவ்வளோ முக்கியமான ஒரு தைலம். எளிமையா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம கிட்ட இது எப்படி நம்ம கொடுக்குறோம்னா வெட்பாலை கருஞ்சீரகாதி தைலம்னு கொடுக்குறோம். ஏன்னா அந்த கருஞ்சீரகத்தை போட்டு வெட்பாலை இலைகளையும் போட்டு அந்த எண்ணெயை நம்ம குழித்தைலமாக செய்யறோம். குழித்தைலமாக செய்து அது கொடுக்கும்பொழுது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். எக்ஸிமா இல்ல சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குங்க, சருமத்துல இந்த பூஞ்சை தொட்டுனால நான் அவதிப்படுறேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த வெட்பாலை கருஞ்சீரகாதி தைலம் நம்மளோட ஸ்பெஷல் தைலம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் இன்னும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பால் வரும். ஸோ இலைகளை ஒடிக்கும் பொழுதே அந்த பால் வரும். ஸோ அந்த பாலை நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ் மருக்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ கருநிற தேமல் இருக்கு, அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தலையில நிறைய பேருக்கு சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வரும், அந்த இடத்துல இந்த பாலை வைக்கலாம். ஸோ அவ்வளோ முக்கியமானது. பெரும்பாலும் தலைவிருச்சம் அப்படின்னாலே அந்த கோயிலோட மகிமை, அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அது மக்களுக்கும் பயன்படக்கூடிய மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இறைவன் நமக்கு அதை அமைச்சு கொடுத்துருப்பார். அந்த மாதிரி தான் இந்த வெட்பாலை அப்படின்னு சொல்றது சாதாரண ஒரு மரம் கிடையாது. இந்த தைலம் நம்ம உடலுக்கு நல்ல நிறைய நன்மைகளை தருது. தோல் நோய்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இந்த தைலத்தை பயன்படுத்தலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸ்கின்ல பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்குங்க தைலம், எங்கள் நித்யா மேம்கிட்ட இருக்கு. வாங்க, ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனைனா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம மேம்கிட்டே நேர்லேயே வந்து பாருங்கள். அது எதனால், ஏன்னா ஸ்கின்னு ரொம்ப முக்கியங்க. நம்ம தோல் வந்து நல்லா இருக்கணும், ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கே நிறைய குழந்தைங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு எல்லாமே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. அது லேஸில் விட்டுறாதீங்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. வாங்க, குழந்தைக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்னில் ப்ராப்ளம் இருந்தாலும் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட நேர்லேயே வந்து பாருங்கள். அதுக்கு ஒரு தைலம், ஒரு அருமையான தைலம் சொல்கிறாங்க, அது இங்கே கிடைக்குது. எப்பவுமே இயற்கை இயற்கை தாங்க, செயற்கை தான். செயற்கை பக்கமே நம்மளுக்கு வேண்டாம், இயற்கையாகவே பண்ணுங்க. இயற்கையாக ஒரு இலை ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து எல்லா கோவில்லையும் இருக்குமா. அது வந்து கடவுளுக்கே உகந்த மரமா, வெப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைலத்தை எடுத்து எங்கள் மேமே ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க. அதை எடுத்து தடவுங்க. ஸ்கின் பிரச்சனை எல்லாம், என்ன பிரச்சனை, சொரியாசிஸ் கூட நல்லது, அந்த ட்ரீட்மெண்ட்டு கூட அது நல்லதுன்றாங்க அந்த தைலம். வாங்க, எங்கள் மேமை வந்து பாருங்கள், அந்த ஆயிலை வாங்குங்க, அந்த தைலத்தை தேய்ங்க. ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து நல்லா வெளியில் வந்து ஹாப்பியாக இருங்க.